ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஜூம் ஆப் அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ லாக்டவுன் அப்படிங்கிறனால நிறையா ஸ்கூலில் உங்களே வந்து வீட்டில் இருந்தே கிளாஸ் எடுங்க அப்படின்னு ஸ்கூலில் சொல்லியிருப்பாங்க, இல்லைன்னா ஸ்கூலுக்கு வந்து எடுங்க அப்படின்ட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ ஆன்லைன் கிளாஸுக்கு வந்து ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் அண்டு மேன் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஆப் என்ன பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதுதான் ஜூம் ஆப் தான். சரியா? ஸோ இந்த ஜூம் ஆப் எப்படி நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வர்ற இந்த மாதிரியான வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் ப்ளே ஸ்டோரில் போய்க்கிறீங்க. அங்கே போய் ஜூம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க. ஸோ டவுன்லோட் பண்ணியாச்சு, அதை ஓப்பன் பண்ணுங்கள். சைன்இன் ஆப்ஷன் கேட்கும் இல்லையா, சைன்இன் அப்படிங்கிற பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். கீழே 3 ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதில் கூகுளை ப்ரெஸ் பண்ணுங்கள். கூகுளை ப்ரெஸ் பண்ணோடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கூகுள் அக்கௌண்ட்ஸ் வரும். ஸோ ஹியர் ஐ ஹேவ் சம் அக்கௌண்ட்ஸ். ஸோ இப்போ நான் வந்து அதில் ஒன் ஆஃப் த அக்கௌண்ட் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறனால எனக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, அது அப்படியே ஈஸியாக வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அப்படியே லான்ச் ஜூம், கொஞ்சம் நேரத்தில் அதுவே ஆட்டோமேட்டிக்காக லான்ச் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நியூ மீட்டிங், ஜாயின், ஸ்கெடியூல், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா. இப்போ வந்து நம்ம எப்படி சார் வந்து ஒரு ஸ்கெடியூல் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்கிறோங்க. ஸ்கெடியூலில் வந்து உங்களோட சப்ஜெக்ட் நேம் வந்து டைப் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் அக்கௌண்டன்சி அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அக்கௌண்டன்சி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அது டேட் சேஞ்ச் பண்ணுங்கள். டேட் நாளைக்கு வந்து 20 அப்படின்னு வச்சுக்கிறீங்க. ஸோ டைமிங் ஒரு 40 மினிட்ஸாக நம்ம அதில் வந்து பண்ண முடியும். அப்படின்னால இதுக்கு மேலே நம்ம இது பண்ணணும். ஃப்ரீயாக பண்ணுறது வந்து 40 மினிட்ஸ், 9 to 9:40 AM செட் பண்ணிக்கிறேன். ஓகே, செட் ஆகிடுச்சு. ஸோ எவ்ரி திங்ஸ் ஓகே, டன் கொடுங்க. டன் கொடுத்ததுக்கப்புறம் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி ஷேர் பண்ணுறதுக்கு வந்து என்னது பார்த்தீங்கன்னா ஆட் இன்வைட்டீஸ் அப்படிங்கிற போய் காப்பி டு கிளிப் போர்ட் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது நீங்கள் யாருக்கு நீங்கள் அந்த உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனுப்பணும் அப்படின்னா அந்த வாட்ஸ்அப்புக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணிடலாம், யூ கேன் சென்ட் தம். ஸோ வாட்ஸ்அப்புக்கு வந்து நான் வாட்ஸ்அப் நம்பர் ஒன்று எடுத்துக்கிறேன். அதுக்கு வந்து என்ன பண்ணுறேன், நான் வந்து அந்த லிங்க் வந்து நான் சென்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ லிங்க் இஸ் கோயிங். லிங்கை பார்த்துட்டே இருங்க. இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு, இந்த ப்ளூ டிக் வந்து ப்ளூ ஸ்க்ரீன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பண்ணுங்கள், அப்படியே சென்ட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம சென்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த மீட்டிங்கை வந்து நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரியா? நாளைக்கு தான் மீட்டிங், பட் இருந்தாலும் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் வி ஹேவ் டு ஃபாலோ அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ கோ டு ஜூம் போயாச்சு. மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் மீட்டிங். மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ரிப்பேர் மீட்டிங் இந்த மாதிரி நமக்கு வரும். ஸோ வீடியோ ஓப்பன் ஆகிருக்கு இல்லையா. ஸோ கேமரா வந்து பேக் சைடு மாற்றிக்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்னென்ன பார்த்தீங்கன்னா மீட்டிங் செட்டிங்ஸில் போய்க்கிறீங்க. அதில் இருக்கிற அந்த 4 ஆப்ஷன் பார்த்துக்கிறீங்க. ஷேர் ஸ்க்ரீன், சாட் வித் நோ ஒன்ல தான் எப்போவுமே வைக்கணும். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எவ்ரி ஒன் போட்டோம்னா எல்லாருமே சாட் பண்ணிக்கிற மாதிரி ஆயிரும். சரியா? ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ரீநேம் தெம்செல்ஸ், அன்மியூட் தெம்செல்ஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு கம் பேக் டு வீடியோ. ஸோ இவ்வளோதான் அலோவ் பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் ஷேர் பண்ணோம் அப்படின்னா ஷேரில் போய் டாக்குமெண்ட்ஸ் போய்க்கிறீங்க. இப்போ நான் ஒரு PDF வந்து இப்போ ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஷேர் பண்ணதுக்கப்புறம் அதை எப்படி நம்ம வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதே இந்த வீடியோ. இப்போ ஐ ஆம் கோயிங் டு ஷேர் ஒன் வீடியோ, சாரி ஐ ஆம் கோயிங் டு ஷேர் ஒன் டாக்குமெண்ட். ஸோ பாருங்கள், இப்போ ஒரு டாக்குமெண்ட் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இதில் போய் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணலாம்னா அவங்க கையை வச்சுட்டு இருக்கலாம். அதனால் மீட்டிங் செட்டிங்கில் போய் அனோட்டேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை ஆஃப் பண்ணிடணும். இது வந்து எப்போவுமே டாக்குமெண்ட் ஷேர் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு வரும், முன்னாடியே நம்ம அதை செய்ய முடியாது. ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன வேணாலும் மார்க் பண்ணிக்கலாம், அல்லது வந்து என்ன பண்ணிக்கலாம், ஹைலைட் பண்ணிக்கலாம். ஸோ வாட் எவர் யூ வாண்ட் டு டூ இந்த டாக்குமெண்ட் யூ கேன் டூ. சரியா? ஸோ என்ன வேணாலும் இந்த டாக்குமெண்ட் நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து வீடியோவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், டாக்குமெண்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஜூம் ஆப்பில்.
வேறு எதுவும் ஃபர்தராக டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.